உரங்களா இருந்தாலும் சரி, செயற்கை உரங்களா இருந்தாலும் சரி, மருந்துகளா இருந்தாலும் சரி, எல்லா வகையான உரங்கள் கூடயும் கலக்கக்கூடிய காமனான ஒரு பொருள் தான் இந்த அக்ரி 82. இது நம்ம கொடுக்கக்கூடிய சத்துகள் வெளியில இருந்து கொடுத்தாலும் சரி, மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்களா இருந்தாலும் சரி, இதை ஆக்டிவேட் பண்ணி ரூட் மூலியமா தாவரங்களோட பாகங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை இந்த அக்ரி 82 செய்து. இந்த அக்ரி 82ல எந்த விதமான நச்சுத்தன்மையும் கிடையாது. இது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்துறது இல்லை, உயிரினங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்துறது இல்லை, இவன் மனிதர்களுக்கும் இதுல இருக்கக்கூடிய மூலக்கருவுமே எந்த விதமான பாதிப்புகளும் ஆகிறது இல்லை. இதன் மூலியமா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் முழுமையா 99% முழுமையா அந்த உரத்தை கரைச்சி தாவரங்களுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிக்குது. லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் ஆகாம நம்ம கொடுக்கக்கூடிய சத்துகள் முழுமையா உறிஞ்சப்பட்டு தாவர பாகங்களுக்கு எடுத்துட்டு போகும்பொழுது அதிக வளர்ச்சியும் கெடுக்க ஆரம்பிக்குது. நமக்கு நல்ல லாபத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ப்ரொடக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். மருந்துகள் வேஸ்ட் ஆகாம இருக்கும் இந்த அக்ரி 82 பயன்படுத்துறதன் மூலியமா. இதனோட அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 300 ml நம்ம கொடுக்கலாம். இதனோட ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம அக்ரி 82 கலந்து அடிக்கிறது மூலியமா இலையில இந்த மாதிரி டிராப்லெட்ஸா இல்லாம, இப்ப மழை போச்சுன்னா இலையில மேல அப்படியே முத்து முத்தா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இலையில வந்து அப்படியே முழுசா வந்து நனைஞ்சி அங்க இருக்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம், இலை தொலை வாட்டர், அந்த துளைகள் மூலியமா அந்த மருந்துகள் வந்து பரவி எல்லா வகையான தாவர பாகங்களுக்கும் பரவும். ஸோ இதுதான் அந்த பிக்சர், ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதன் மூலியமா அக்ரி 82 என்ன பண்ணும், நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளா இருந்தாலும் சரி, சத்துகளா இருந்தாலும் சரி, தாவர பாகங்களுக்கு கடத்தக்கூடிய வேலையை வந்து செய்யும். நிறைய வகையான மருந்துகள் இந்த மாதிரி எண்ணெய் எப்படி மேல வந்து தண்ணியில போட்டா மிதக்குமோ அந்த மாதிரியான தன்மையில இருக்கும். அந்த மாதிரியான மருந்துகளையும் தண்ணியோட கலந்து கரைய வச்சு அதை என்ன பண்ணும், தாவர பாகங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை இந்த அக்ரி 82 செய்யும். கரையாத உரங்களா இருந்தாலும் சரி, மருந்துகளா இருந்தாலும் சரி, இந்த அக்ரி 82 பயன்படுத்தும் போது அது கரைஞ்சி தண்ணிகளோட மிக்ஸ் ஆகி எல்லா வகையான தாவர உறுப்புகளுக்கும் கடத்தக்கூடிய வேலையை இந்த அக்ரி 82 செய்யுது. இதை நம்ம பயன்படுத்துறதன் மூலியமா மண்ணுல இலகுத்தன்மை பெற ஆரம்பிக்கும். மண்ணு வந்து நல்ல கடினத்தன்மையா இருந்துச்சுன்னா அது இலகுத்தன்மை பெற ஆரம்பிக்கும். இதன் மூலியமா வேர்கள் அதிகமா மண்ணுல ஊடுருவ ஆரம்பிக்கும். அதிகமான வேர் உற்பத்தி வந்து உண்டாக ஆரம்பிக்கும். அதிகமான வேர் உற்பத்தி இருந்துச்சுன்னா தாவரங்களோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். காரணம், அதிகமான வேர் நல்லா இறங்கி அங்க மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்களை தாவர செல்கள் மூலியமா கடத்த ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதனோட வளர்ச்சி வந்து அபரிவிதமா இருக்கும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த அக்ரி 82 ஒரு லிட்டருக்கு 1 ml 0.5 ml இருந்து 1 ml வரையிலும் கொடுக்கலாம். ஒரு டேங்குக்கு 10 ml போதுமானது. உரங்களை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூட்டைக்கு 150 ml நமக்கு தேவைப்படும். ஒரு கிலோவுக்கு 3 ml, ஒரு கிலோ உரத்துக்கு 3 ml நம்ம கொடுக்கணும். ஒரு மூட்டைக்கு 150 ml நமக்கு தேவைப்படும். ட்ரிப் இரிகேஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 200 ml நம்ம கொடுக்கணும். இதுவே இந்த களைக்கொல்லிகள் இருக்கு இல்லைங்களா, வயல்ல இருக்கக்கூடிய களைகள் அழிக்கிறதுக்காக களைக்கொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் 15 ml நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். காரணம், அந்த இலைகள்ல இருக்கக்கூடிய அதிகமான நீர் சத்துகள் இருக்கு இல்லைங்களா, அதிகமா வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது சீக்கிரமா அந்த மருந்து வந்து ஊடுருவி அந்த பில் வந்து காயாது, சாகாது. அதனால கொஞ்சம் 5% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இதான் அதனோட அளவுகள். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml இருந்து 1 ml. அப்போ 10 லிட்டர் டேங்கா இருந்துச்சுன்னா 10 ml, 16 லிட்டர் இருந்துச்சுன்னா 16 ml. ஸோ எத்தனை லிட்டர்ல வந்து நம்ம தண்ணி எடுக்கிறோமோ அது அளவுக்கு நம்ம அக்ரி 82 நம்ம கொடுத்துரும். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml 0.5 ml இருந்து 1 ml அதிகபட்சம். அதுக்கு மேல தேவையே கிடையாது. 1 ml மேல நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. மூட்டை கணக்கில் நம்ம உரம் கொடுக்கறோம்னா ஒரு கிலோவுக்கு 3 mlன்னா ஒரு 150 கிலோவுக்கு வந்து 150 ml நம்ம அக்ரி 82 தேவைப்படும். இரிகேஷன்ல இப்ப நம்ம கொடுக்குறோம், வாய்க்கால் பாசனத்து வழியா நம்ம கொடுக்குறோம்னா 200 ml இருந்து 300 ml கொடுத்துக்காங்க. அதே ட்ரிப் இரிகேஷனா இருந்துச்சுனாலும் நீங்க 200 ml நமக்கு கொடுத்தா போதுமானது. இந்த அக்ரி 82 எல்லா வகையான உரங்கள் கூடயே கலக்கக்கூடிய காமனான ஒரு பொருள். இது கூட கலக்கலாம், கலக்கக்கூடாது அப்படின்ற எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. எல்லா வகையான உரங்கள் கூடயும் நம்ம இதை கலந்துக்கலாம். ஹியூமிக் இன்னைக்கு நம்மளோட கம்பெனில இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சில காரணங்களால. இருந்தாலும் இன்னைக்கு இன்னுமே நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்துங்க. இது இல்லாத இடத்துல ஹியூமிக் பதிலா கோல்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பேசல்ல இருந்து அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வரல நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இங்கெல்லாம் ஹியூமிக் எந்தெந்த ஸ்டேஜ் எல்லாம் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே
ஹியூமிக் பதிலா நம்மளோட கோல்டு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. இந்த ஹியூமிக்ல இருக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா ஹியூமிக் ஆசிட், நம்மளோட நிலக்கரி கழிவுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஹியூமஸ் கண்டென்ட் பிளஸ் தாவர கழிவுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் மூலியமா இந்த மூலக்கூறுகள்ல நம்ம ஹியூமிக்கா ரெடி பண்ணி தாவரங்களோட வளர்ச்சிக்கும் சரி மண்ணோட அந்த மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கான எல்லா வகையான மூலக்கூறுகளும் இந்த ஹியூமிக்ல நம்ம கலந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள், அது ஆர்கானிக் உரங்களா இருந்தாலும் சரி, தொழு உரங்கள், இந்த மாதிரி ஆட்டு எரு, மாட்டு எரு, குழி எரு, இந்த மாதிரியான உரங்கள் நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து சீக்கிரமா மக்க வச்சு நம்மளோட பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபல்விக் ஆசிட், அல்ஜினேட் இதெல்லாம் கலந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதன் மூலியமா இன்ஸ்டன்டா அந்த உரங்கள் வந்து என்ன பண்ணும், மக்கி நம்ம தாவரங்களுக்கு அந்த சீசன்லயே வந்து எடுத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணியா இருந்துட்டு இருக்கு நம்மளோட ஹியூமிக் ஆசிட். ஸோ இந்த ஹியூமிக் மூலியமா எப்படி வந்து 82 வந்து மண்ணோட கடினத்தன்மையை போக்கி இலகுத்தன்மையா பெற வச்சு தாவரங்களோட வேர்கள் அதிகமா உற்பத்தி ஆகுது, அதே போல இந்த ஹியூமிக்கை நம்ம பயன்படுத்தும் போது அந்த கடினத்தன்மையெல்லாம் போய் சாயிலோட போரோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மண்ணுக்கான இடைவெளி வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இதன் மூலியமா காற்றோட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும், நல்ல வேர்பிடித்த தன்மை கிடைக்க ஆரம்பிக்கும், அதிகமான பயிர் வந்து நமக்கு அந்த குத்து கட்டுறதுன்னு சொல்லுவோம் நெல்லுல. அதே மாதிரி கரும்புல பார்த்தோன்னா அதிகமான பக்க குருதுகள் வர ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். இதெல்லாமே மண்ணுல அந்த போரோசிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மண்ணோட கடினத்தன்மை எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நமக்கு அதிகமா வேர் உற்பத்தி நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட விதையோட முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கான மிக முக்கிய காரணியா இந்த ஹியூமிக் வந்து இருக்குது. மூலியமா படிப்படியா நம்ம இந்த ஹியூமிக் ஆசிட் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட மண்ணோட மலட்டுத்தன்மை எல்லாம் போய் மண் நல்ல வளமான மண்ணா மாத்துறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அந்த கலர் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதிகமான பிஹெச் வேல்யூ உள்ள இடத்துல நம்மளோட ஹியூமிக்க டபுள் த டோஸா நம்ம கொடுக்கும் போது அதனோட மண்ணோட தன்மையை படிப்படியா நம்ம மாத்த முடியும். பிஹெச் வேல்யூ பேலன்ஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்றதுக்கான மிகப்பெரிய சப்போர்ட்டா தான் இந்த ஹியூமிக் வந்து இருக்குது. இந்த ஹியூமிக்கை நம்ம பயன்படுத்தும் போது தாவரங்கள்ல எந்த அளவுக்கு அதனோட முளைப்பு திறன் அதிகமா இருக்குது, அதனோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த பிக்சரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹியூமிக் ஆசிட் நம்ம பயன்படுத்தின அந்த விதைகள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு, அதனோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய பிக்சர்ல நம்ம பாக்குறோம். அதே லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா அங்க ஹியூமிக்க நம்ம பயன்படுத்தல, அங்க அதனோட முளைப்பு திறன் சரியா இல்ல, அதே போல அதனோட வளர்ச்சியும் வந்து கம்மியா தான் இருக்கு. இதுதான் அதுக்கான டிஃபரன்சஸ். ஹியூமிக்கை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதனோட வேர் உற்பத்தி ஜாஸ்தியா இருக்கு, சல்லி வேர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம். விதைகளை முளைய வச்சு இத லேப் டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. அப்போ ஹியூமிக்கை பயன்படுத்தாத இருக்கிறது அந்த மேல இருக்கக்கூடிய பிக்சர். ஹியூமிக்கை பயன்படுத்தி முளைச்சிருக்க விதைகள் தான் இந்த கீழே இருக்கிறது. இதுல எந்த அளவுக்கு வந்து வேர் உற்பத்தி நடந்திருக்கு, அந்த சல்லிவேர் சைட் பிரான்ச்சஸ்ல இருக்கு, சல்லிவேர் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத பாருங்க. அதே போல மண்ணுக்கு கீழே அதனோட வேர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும். இதுதான் ஃபீல்டு லெவல்ல வந்து நம்ம ஹியூமிக்கை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி தான் வேர் உற்பத்தி அதிகமாக ஆரம்பிக்கும். மண் இலகுத்தன்மை பெற ஆரம்பிக்குதுங்களா, அப்ப அந்த காற்றோட்டம் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், அதிகமான வேர் உற்பத்தி நட ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு டீப் ரூட்டடா இருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு அதனோட வேர்கள் அதிகமா மண்ணுல ஊடுருவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த போரோசிட்டி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மண்ணோட கடினத்தன்மையில இருந்து மீண்டு இலகுத்தன்மை பெற ஆரம்பிக்கும் போது ரூட் வந்து அதிகமான டீப் ரூட்டோட போக ஆரம்பிக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஈஸியா உறிஞ்சிறதுக்கு இதெல்லாம் மிக முக்கிய காரணமா இருக்குது. அதே போல தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான தன்மையை இதெல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஹியூமிக்க நம்ம படிப்படியா பயன்படுத்திட்டு இருக்கிறது மூலியமா மண்ணோட மலட்டுத்தன்மை போய் மண் வளர ஆரம்பிக்கும் போது நம்மளோட மண்புழுக்கள் எல்லாம் அதிகமான உற்பத்தியை நம்ம பார்க்க முடியும் நம்மளோட ஹியூமிக்கை நம்ம பயன்படுத்துறதன் மூலியமா. சோ இது எந்த அளவுக்கு சீடு ஜெர்மினேஷன், விதை முளைப்பு திறன் அதிகமாகி அதோட வேர் உற்பத்தி அதிகமா இருக்குது அப்படின்றத நம்மளோட ஹியூமிக்கோட ரேஷியோஸ் எந்த அளவுக்கு நம்ம வயலை நம்ம பயன்படுத்தணும் அதை பொறுத்து இதனோட வளர்ச்சியும் வேர் உற்பத்தியும் இருக்குது. ஹியூமிக்கை பயன்படுத்தாத இடத்துல அதோட வேர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுல பெருசா வேர் நமக்கு தெரியல. ரெண்டாவது, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml கொடுக்குற இடத்துல அதோட ரூட் வந்து அதிகமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே 4 ml நம்ம கொடுக்குற இடத்துல அதிகமான சல்லிவேர் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் லேப் டெஸ்டிங்ல எடுத்தது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபீல்டு லெவல்ல நம்ம நர்சரியில வந்து கொடுக்கும்போது அங்க ஹியூமிக் பயன்படுத்தாத இடத்துல அந்த முளைப்பு திறனும் சரி அதோட வளர்ச்சியும் சரி
கம்மியா தான் இருக்கு. ஹியூமிக் பயன்படுத்துற இடத்துல அதனோட வளர்ச்சி பிளஸ் அதனோட கிரித் ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. இதுதான் இந்த பிக்சரை நம்ம பாக்குறோம். இதனோட அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 5 to 10 கிலோ வரலையும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதே ஒரு ஒரு மரத்துக்கும் தனித்தனியா நம்ம கொடுக்கறோம் 100 to 200 கிராம் வரலையும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்ப தென்னை மரம், மாங்காய் மரம், இந்த மாதிரியான பர்னியல் கிராப்ஸ் மரங்களுக்கு நம்ம 100 to 200 கிராம் கொடுக்கலாம். தோட்டங்கள் நம்ம கொடுக்கும் போது 5 அதிகபட்சமா 10 கிலோ வரலையும் நம்ம ஹியூமிக்கு கொடுக்கலாம். எப்படி 82 வந்து எல்லா வகையான மருந்துகள் கூடிய உரங்கள் கூடியும் கலக்கக்கூடிய ஒரு பொருள், அதே போல ஹியூமிக்கும் எல்லா வகையான மருந்துகள் கூடியும் உரங்கள் கூடியும் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லா வகையான உரங்கள் கூடி நம்ம தாராளமா கலந்துக்கலாம். சோ இதுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸ் கிடையாது. சீட் ட்ரீட்மெண்ட், விதை நேர்த்தி நம்ம செய்யறதுக்கு ஒரு கிலோ விதைக்கு 5 ml இருந்து 10 ml வரலையும் நம்ம சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். தென் ரூட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ நாத்து, தக்காளி நாத்து, கத்திரி நாத்து, இது எல்லாத்துக்கும் நம்ம டிப் பண்ணிடுறோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 4-5 ml அதிகபட்சமா 10 ml வரைக்கும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கல. இது அந்த தண்ணியில டிப் பண்ண வச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஃபீல்ட் லெவல்ல என்ன பண்ணலாம், நம்ம நடவு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இதன் மூலியமா நர்சரியில இருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது அங்க ஏதாவது பேத்தோஜன்ஸ் இருக்கு, அந்த நோய் காரணிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இது நம்ம வேர் நிறுத்தி நம்ம செய்யும் போது அங்க அதனோட தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம மெயின் ஃபீல்ட்ல நடவு செய்யும் போது அங்க எந்த விதமான வேர் அழுகலும் இல்லாம நம்ம நல்ல வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இந்த டேம்பிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம், வேர் அழுகல் நோய், அந்த நோயெல்லாம் இல்லாம நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரோடெக்ட், நம்மளோட மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரிவென்ஷனுக்காக நம்மளோட வெஸ்டேஜ் நிறுவனம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருள் தான் இந்த அக்ரி ப்ரோடெக்ட். நோய்களை கட்டுப்படுத்துறது கிட்டத்தட்ட 70% மேல பயிர்ல வரக்கூடிய நோய்களுக்கு காரணமா இருக்கிறது ஃபங்கஸ் தான். இந்த பூஞ்சானங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்மளோட ப்ரோடெக்ட் வந்து நம்மளோட நிறுவனம் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம அடிக்கும் போது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் நம்மளோட பயிர்ல வரக்கூடிய பெரும்பாலான நோய்களையும் நம்ம இந்த ப்ரோடெக்ட் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பொதுவான நோய்கள்னு பார்த்தோம்னா ஃபங்கஸ், இந்த பூஞ்சானங்கள், இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த வைரஸ் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, இது இந்த இலை சுருக்கங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய வைரஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் பாக்டீரியாஸ், இதெல்லாம் தான் பயிர்கள்ல பாதிப்புகள் ஏற்படுத்தி. ஈவன் மனிதர்களுக்குமே இந்த வகையான நுண்ணுயிர்கள் மூலியமா அதிகமா சளி பிடிக்கிறது, ஜுரம் வருது, உடல் உறுப்புகள்ல பிரச்சனைகள் வருது காரணமா இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். இதுல தாவரங்கள்ல அதிகமா பாதிப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபங்கஸ் தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்ட் நோய் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இலைகள்ல வரக்கூடிய இலைப்புள்ளி நோய், மஞ்சள் கலர்ல இருக்கும், ப்ரௌன் கலர்ல மாற ஆரம்பிக்கும். லீவ் ஸ்பாட், இலைகள்ல புள்ளி புள்ளியா இருக்கும் இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பவுடரி மில்டியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீசன்ல எல்லா வகையான பயிர்களும், முக்கியமா இந்த கொடி வகை செடிகள்ல, அதுக்கப்புறமா இந்த கிரேப்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ரோஸ் செடியெல்லாம் அதிகமா இந்த பிரச்சனையை நம்ம பார்ப்போம். பயிர் மேல அப்படியே வெள்ளை கலர்ல அந்த இலைகள்லாம் படலம் போல இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் அந்த இலை சாம்பல் நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அதுக்கான முக்கியமான காரணம். அதுக்கப்புறமா வேர்ல வரக்கூடிய அழுகல், ரூட் ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேம்பிங் ஆஃப், சின்ன செடியில இருந்து வரக்கூடியது டேம்பிங் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேர்ல வந்து நர்சரியிலயுமே அந்த அழுகல் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபீல்ட்ல நடும்போதுமே அங்க அதிகமான நோய் காரணிகள் வந்து மண்ணுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து அழுகலை நம்ம சந்திப்போம். அதுக்கப்புறமா தண்டு பகுதியில வரக்கூடிய தண்டு அழுகல் நோய், இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லயே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம மண் நேர்த்தி செய்யறதன் மூலியமா அந்த அழுகல் நோய்களை கட்டுப்படுத்த முடியும். வேர்ல வரக்கூடிய நோய்களை, பூஞ்சானங்கள் மூலியமா பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த முடியும். மேல இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த சீசனை பொறுத்து நம்ம மருந்துகள் அடிச்சுட்டு வரதன் மூலியமா அங்கேயும் நோய்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வெங்காயத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த மழை காலங்கள்ல அதிகமான அழுகல் வந்து சந்திக்க கூடாது. அந்த நேரத்துல ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா அந்த நேரத்துல நம்மளோட ப்ரோட்டோக்கை நம்ம ஸ்ப்ரேயிங் பண்றதன் மூலியமா அங்க அந்த அழுகலை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஈவன் தக்காளி நாத்து, அதுக்கப்புறம் மிளகாய் செடியெல்லாம் அதிகமா மழை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா 3-4 நாளுக்கு அப்புறமா அதிகமான அழுகல் வந்து பார்ப்போம். அதே போல பருத்தியில அதிகமான அழுகல் நோய் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான டைம்ல இந்த மழை காலங்களையும் குளிர்காலங்களையும் அதிகமான நோய் பரவ ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்மளோட ப்ரோட்டோக்கை நம்ம ஒரு 10 நாள் இடைவெளியில ஸ்ப்ரேயிங் பண்ணிட்டு வரும்போது அங்க அந்த நோய்கள் எல்லாம் வராம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் அந்த பூஞ்சான நோய்கள் பயிர்களை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ். அதுக்கான பிக்சர் எனக்கு நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நெல்லில் இந்த இலைகளோட லீஃப் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம், அதுல வரக்கூடிய நோய் பிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல மணிலா
வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதுல வரக்கூடிய இலைப்புள்ளி நோய்கள், இது எல்லாமே தாவரங்கள்ல ஏற்படக்கூடிய பூஞ்சான தாக்குதல்கள் தான் இந்த பிக்சர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெல்லுல வரக்கூடிய லக்ஷ்மி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கதிர் வந்ததுக்கு அப்புறமா அந்த நெல் மணிகள்ல அப்படியே உருண்டையா மஞ்சள் கலர்ல வர ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து பார்த்தோம்னா பிளாஸ்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே பூஞ்சான நோய்கள் தான். அதுக்கடுத்து கரும்புல வரக்கூடிய ரெட் ராட் சிம்டம், இந்த செம்ம நோயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இது எல்லாமே அந்த பூஞ்சான நோய்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இதெல்லாம் வராம நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மண்ணுல இதனோட பயன்படுத்தக்கூடிய அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கருக்கு 1/2 கிலோ. இதுவே நம்ம ஸ்ப்ரேயிங்ல கொடுக்கணும்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம்ல இருந்து 2.5 கிராம் வரையும் நம்ம கொடுக்கலாம். 10 லிட்டர் டேங்கா இருந்துச்சுன்னா நம்ம ஏக்கருக்கு 20ல இருந்து 25 கிராம் நம்ம அக்ரி ப்ரோட்டக்க நம்ம கலந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம தாவரங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் இந்த அக்ரி கோல்டு ஏக்கருக்கு 100ல இருந்து அதிகபட்சமா 200 கிராம் ஸ்ப்ரேயிங் மூலியமா கொடுக்கலாம். மண்ணுல உரங்கள் கொடுக்கறதுக்கு 200 கிராம் நமக்கு தேவைப்படும். இந்த அக்ரி கோல்டு வந்து ஸ்டார்டிங்ல growth ஃபேஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அக்ரி கோல்டு கூட ப்ரோடெக் கலந்து கொடுக்கலாம், நானோடெக் நம்ம கலந்து கொடுக்கலாம். இதனோட ரெண்டு பருவத்திலையும் அதிகமா பயன்படுத்தக்கூடிய growth ஃபேஸ்ல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் தான் இந்த அக்ரி கோல்டு. இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட தாவரங்கள்ல வெயில் காலங்கள்ல பயிர் வந்து வளர்ச்சி கம்மியா, தண்ணி பற்றாக்குறையால வளர்ச்சி கம்மியா இருந்திருக்கும். அந்த நேரத்துல இதை வந்து நம்ம அடிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்ல இருந்து நம்மளோட growth வந்து அதிகமா இன்டியூஸ் பண்றதுக்கு மிக முக்கிய காரணியா இருக்கும். அதே போல தாவரங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறமா பூச்சி தாக்குதல் மூலியமா அந்த இடத்துல அதனோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்மளோட growth வந்து இன்டியூஸ் பண்றதுக்கு இந்த அக்ரி கோல்டு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்குது. இதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நானோ பேஸ்டு மெட்டீரியல்ஸ் வந்து 12%, அதுக்கப்புறமா growth ஹார்மோன்ஸ் வந்து 12%, நானோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 2% இருக்குது. அதுக்கப்புறமா தாவரங்கள்ல நோய்கள் வராம இருக்கிறதுக்கும் நம்மளோட பூ உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான விட்டமின்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து 15%, கார்போனிக் மிக்சர்ஸ் வந்து ஒரு 71% கலந்த கலவையா தான் நம்மளோட அக்ரி கோல்டு வந்து இருக்கு. இதை கொடுக்கும் போது நான் சொன்ன மாதிரி தாவரங்கள்ல அதோட வளர்ச்சி வந்து தடைபட்டு இருக்கும் போது அதை அதிகமான வளர்ச்சி தூண்டி விடுறதுக்கான மிக முக்கிய காரணியா இந்த அக்ரி கோல்டு வந்து இருக்கு. ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்ல இருந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளோட growth வந்து அதிகமா இன்டியூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணியா இந்த அக்ரி கோல்டு வந்து இருக்கு. தாவரங்கள்ல அதனோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கான மிக முக்கிய காரணியா இந்த அக்ரி கோல்டு வந்து இருக்கு. அதே போல வேர் உற்பத்தி அதிகப்படுத்துறதும், உழைப்பு திறனை அதிகப்படுத்துறதும், ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்றதுக்கும் இந்த அக்ரி கோல்டு வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கு. தாவரங்கள்ல செல் உற்பத்தி அதிகப்படுத்தி செல் டேமேஜ் ஆகாம நம்ம உற்பத்தி ஆகக்கூடிய காய்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா நம்மளோட ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய அழுகல்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளோட கோல்டு வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளோட பயிர்ல அதிகமான வேர் உற்பத்தியை கொடுக்கறதுக்கும் பயிரோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம அக்ரி கோல்டு வந்து இருக்கு. நெல் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல பயிர் வந்து குத்து கட்டாம இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்ல நம்மளோட கோல்டு வந்து நம்ம மேல ஸ்ப்ரேயிங் பண்றது மூலியமா ரூட் அதிகமா உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அந்த சல்லி வேர் வந்து அதிகமா உற்பத்தி ஆகும், பயிர் வந்து நல்லா கிளச்சி வர ஆரம்பிக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த பாசி அதிகமா இருக்கும் அந்த இடத்துல பாசியை கட்டுப்படுத்துறதுக்கு அப்புறமா களை பறிச்சிட்டோ அல்லது நம்ம அந்த பாசியை கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்துகள், இப்ப காப்பர் சல்ஃபேட் எல்லாம் போட சொல்லுவீங்களா, அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நம்மளோட நானோடெக்கும் கோல்டு மேல ஸ்ப்ரேயிங் கொடுத்து விடுங்க. அதிகமான வளர்ச்சி இருக்கும், அந்த வேர் உற்பத்தி அதிகமாகி பயிர் நல்லா கிளச்சி வர ஆரம்பிக்கும். இது எந்தெந்த இடத்துல அந்த பயிர் வந்து வச்ச பயிர் 1 மாசம் வரையிலும் அப்படியே இருக்குதோ அந்த மாதிரியான இடங்கள்ல இதை நீங்க ஸ்ப்ரேயிங் கொடுக்கும் போது நல்ல வளர்ச்சி வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பூ உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான வேலையும் இந்த அக்ரி கோல்டு வந்து செய்யுது. காரணம் இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் மூலியமா நல்ல பூ உற்பத்தி கிடைக்க ஆரம்பிக்கும். பூ கொட்டாமையும் ஃப்ளவர் டிராப்பிங் நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த அக்ரி கோல்டு வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இதன் மூலியமா தாவரங்கள்ல வரக்கூடிய நோய்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நல்ல ப்ரொடக்ஷனை நம்ம பார்க்க முடியும். இதோட அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம், அதிகபட்சமா 2 கிராம் வரையில் நம்ம கொடுக்கலாம். இப்ப ஏக்கருக்கு 100ல இருந்து 200 கிராம் கோல்டோட பயன்படுத்தக்கூடிய அளவுகள். இது ஸ்ப்ரேயிங்லயும் நம்ம கொடுக்கலாம், மண்ணுலயும் கொடுக்கலாம். ஏக்கருக்கு பார்த்தோம்னா 100ல இருந்து 200 கிராம் வரையிலும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ட்ரிப் இரிகேஷன்ல கொடுத்தனாலுமே ஏக்கருக்கு 200 கிராம் வரையிலும் நம்ம கோல்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ்ல அதிகமா கொடுக்கலாமா,
கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல இதை கொடுக்கறது மூலியமா நல்ல பூ உற்பத்தியை நம்ம பார்க்க முடியும். ஈவன் அந்த பூக்களை கொட்டுறதை வந்து தடுத்து நல்ல ஃப்ளவர் டிராப்பிங் கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்றதுக்கு அக்ரி கோல்டு வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூ உற்பத்தியை ஜாஸ்தி பண்றது மூலியமா ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். அப்போ அந்த பூ உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஸ்பெஷல் ப்ராடக்டா நம்மளோட வெஸ்டேஜ் கொடுத்துருக்குது இந்த அக்ரி மாஸ். அக்ரி மாஸ் அந்த தேர்ட் ஃபேஸ்ல பூ உற்பத்தி நடக்கக்கூடிய டைம்ல நம்ம அடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அக்ரி மாஸ். எந்தெந்த பயிரெல்லாம் பூ வராதோ, இப்ப கரும்பு எல்லாம் பார்த்தோம்னா அங்க நமக்கு பூ வராது, அப்ப அங்க வந்து நமக்கு தேவை கிடையாது. மரவழியில கிழங்குதான் நமக்கு ஃபேஸ், அப்ப அடிப்பகுதியில கிழங்கு வரும், அங்க நமக்கு பூ உற்பத்தி நடக்க போறது இல்லை. அப்ப அந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம மாஸ் வந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப நெல்லுல வந்து அந்த கதிர் வந்துதான் நமக்கு பானிகல்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்ப அந்த மாதிரியான இடத்துல நம்ம அக்ரி மாச அதிகமா பயன்படுத்த வேண்டியது வரும். பூச்செடிகளுக்கு, காய்கறி பயிர்களுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் அக்ரி மாச அதிகமா பயன்படுத்துறது மூலியமா நல்ல ப்ரொடக்ஷனை நம்ம பார்க்க முடியும், நல்ல லாபத்தை பார்க்க முடியும். இது எந்த ஃபேஸ்ல கொடுக்கணும்னா, ஒன்ஸ் ஃப்ளவரிங் நமக்கு எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குதுன்னா அந்த டைமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பூ வந்ததுக்கு அப்புறம் கிடையாது, பூ வரதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்மளோட அக்ரி மாசம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்பதான் அந்த ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணி அதிகமான பூ உற்பத்தி கிடைக்க ஆரம்பிக்கும். ஈவன் நல்ல பூ வந்துச்சுனாலும் அங்க நமக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகணும்னா அந்த பூ கீழே கொட்டாம இருக்கணும். அப்ப அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு அக்ரி மாஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்குது. அப்போ அக்ரி மாச நம்ம ஃப்ளவரிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இதன் மூலியமா நமக்கு ப்ரொடக்ஷன் பெரிய அளவுல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப இதனோட அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml இந்த நம்ம இந்த மாங்காய் மரம் இந்த மாதிரியான பர்னேல் கிராப்ஸுக்கு அதிகமா அந்த 1000 லிட்டர் 2000 லிட்டர் அடிக்கிற இடத்துல 1 மில்லி 1.5 மில்லி நம்ம கொடுக்கலாம். நார்மல் ஃபீல்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 200 ml நமக்கு தேவைப்படும். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml இருந்து அதிகபட்சமா 2 ml வரை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆப்டிமம் ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 200 ml நம்மளோட அக்ரி மாஸ் வந்து நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது முக்கியமான விஷயம். ஃப்ளவரிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளோட அக்ரி மாசம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். வந்ததுக்கு அப்புறம் இல்ல, வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பூ வர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அக்ரி மாசம் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அக்ரி மாஸ் கூட ப்ரோடெக் நம்ம கொடுக்கலாம், நானோடெக் நம்ம கொடுக்கலாம், கோல்டு நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கொடுத்தா தப்பு இல்லை, பட் கோல்டுலயும் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஒரே டைம்ல நம்ம அடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தென் இதுக்கடுத்து நம்மளோட அக்ரி நானோடெக் ப்ரொடக்ஷன் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதுல தாவரங்களோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம கொடுக்கக்கூடிய சத்துகள் எல்லா வகையான தாவர பாகங்களுக்கும் கடத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த அக்ரி நானோடெக் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னொன்னு, நம்மளோட தாவரங்கள்ல பேரூட்ட சத்துகள் நம்ம பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சத்துக்கள் தான் இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். பட் நுண்ணூட்ட சத்துகள் அதிகமா இன்னைக்கு பயன்படுத்துறது இல்லை. அதன் மூலியமா நம்ம ப்ரொடக்ஷன் வந்து பெரிய அளவுல வந்து இழப்பு சந்திச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மோர் தென் 40 to 50% ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட இம்பேலன்ஸால தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஈவன் மனிதர்களுக்குமே நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னா சீக்கிரம் வந்து நம்ம நோய்களுக்கு வந்து பாதிப்பு உள்ளாகிற அந்த சளி, ஜுரம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்மளோட உடல்ல அந்த சத்து பற்றாக்குறை இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஈவன் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா விட்டமின் டானிக் நம்ம கொடுக்குறாங்க, விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே மனிதர்கள்ல இருக்கக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு இருக்கச்சே இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக எக்ஸ்டர்னலா நம்ம அந்த மாத்திரைகளையும் மருந்துகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே போல தாவரங்கள்லயும் அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து என்ன பண்ணும், டிசீஸ் வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷனும் கம்மியாக ஆரம்பிக்கும். அங்க செல்கள்ல செல் டேமேஜ் ஏற்பட ஆரம்பிக்கும். காய்களோட அந்த தன்மைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். செல் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னா உறுப்புகள், மனித உறுப்புகள் எப்படி பிரச்சனைகளோ அதே போல காய்கறிகள்லயும் அதோட ஷேப் அண்ட் சைஸ் எல்லாம் பெரிய டிஃபரன்சஸ் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம நம்ம நல்ல ப்ரொடக்ஷனை பார்க்கணும், குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மளோட அக்ரி நானோடெக் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இதன் மூலியமா கிட்டத்தட்ட 7 வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். போரான், அயன், ஜிங்க், மேக்னீஸ், மாலிப்டினம், குளோரைன் அண்ட் காப்பர். இந்த மைக்ரோ நியூட்ரியன்கள் நம்மளோட ஒரே பொருள் அக்ரி நானோடெக்ல இருக்குது. சோ அதனால தனித்தனியா நம்ம நுண்ணூட்ட சத்துக்களை தேடி போய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. மண்ணோட தன்மையை மாத்துறதுக்கும் அந்த கலர் நிலங்கள்ல இதை நம்ம கொடுக்கும் போது அதிகமான வேறுபடுத்தி கிடைக்க ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷன் வந்து நல்லா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்கலாம், லாஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அக்ரி நானோடெக்
நாட் ஒன்லி ஃபார் 4th ஸ்டேஜ், அந்த 4வது ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்கறதன் மூலியமா தாவரங்கள்ல அதிகமான வளர்ச்சியை பார்க்கறது மட்டும் கிடையாது, தாவரங்களை நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தி அங்க நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த அக்ரி நானோடெக் பெரிய சப்போர்ட்டா இருக்குது. இதன் மூலியமா நம்ம அதிகமான பூ உற்பத்தி, பூ கீழே கொட்டாம இருக்கிறது, தாவரங்களோட வளர்ச்சி அதிகப்படுத்துறது, தாவரங்கள்ல வரக்கூடிய அந்த காய்களையும் கனிகளையும் நம்ம நல்ல ஷேப் அண்ட் சைஸ்ல கொடுக்கிறது. அதுக்கப்புறமா அதோட செல்ஃப் லைஃப் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்ல வரக்கூடிய சில வகையான நோய்களை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு மார்க்கெட்ல நல்ல மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறதுக்கு இந்த அக்ரி நானோடெக் பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்குது. என்டையர் நம்மளோட சாயில் பார்ட்டிகல்ஸ்ல சத்துக்கள் அதிகப்படுத்துறதுக்கு இந்த அக்ரி நானோடெக் பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்கு. இதன் மூலியமா நம்ம போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸையும் நம்ம ஜாஸ்தி பண்ண முடியும். ஒளிச்சேர்க்கையை அதிகமாக்குறது மூலியமா தாவரங்கள்ல அதிகமான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், நல்ல வளர்ச்சி பார்க்க முடியும், அதிகமான ப்ரொடக்டிவிட்டி நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும், மூலியமா அதிக லாபத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அக்ரி நானோடெக்கை நம்ம கொடுக்கறது மூலியமா. நான் சொன்ன மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் பயிர்களுக்கு போய் சேரணும்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கு. இதோட அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம், ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதிகபட்சம் 1 கிலோ வரையிலும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்ப்ரேயிங்ல நம்ம கொடுக்கறோம்னா ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ பாக்கெட், நம்மளோட வெஸ்டிஜன் கொடுத்துருக்கக்கூடிய 1/4 கிலோ பாக்கெட் நமக்கு ஸ்ப்ரேயிங்ல பயன்படுத்துறதுக்கும், 1/2 கிலோ பாக்கெட் மண்ணுல நம்ம ஒரு ஏக்கருக்கு உரங்களை கலந்து கொடுக்கும் போது நமக்கு தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் மினிமம், மேக்சிமம் 2.5 கிராம் வரலையும் நம்ம கொடுக்கலாம். 10 டேங்க் நம்ம மருந்து அடிக்கணும்னா 1/4 கிலோ பாக்கெட் நமக்கு தேவைப்படும். மண்ணுல உரங்கள் கூட கலந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ நமக்கு தேவைப்படும். அதிகபட்சமா 1 கிலோ வரலையும் நம்ம கொடுக்கலாம். எங்க இந்த கலர் நிலங்கள்ல வேர் அதிகமா பிடிக்காம இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நமக்கு ரூட் சிஸ்டம் ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்க ஆரம்பிக்கணும். அதோட மண்ணோட தன்மை மாறி நமக்கு மண் இருகுச்சு அப்படின்னாதான் அதிகமான சல்லிவேர் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம 1 கிலோ வரையிலும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். மினிமம் 1/2 kg, 1/2 கிலோல இருந்து அதிகபட்சமா 1 கிலோ வரையிலும் நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட் யூனிக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வெஸ்டீஜ் கம்பெனி நம்ம கொடுத்துருக்கூடிய அக்ரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இந்த ஆக்வாஜெல். ஸோ இந்த ஆக்வாஜெல் நம்மளோட மண்ணுல தண்ணியையும் உரங்களையும் சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான மிக முக்கிய காரணியா இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த தண்ணி பிரச்சனையால நம்ம அதிகமான ஏரியாவுல பயிர்களை பண்ண முடியாம போக ஆரம்பிக்குது. ஈவன் காய்ச்சல் டைம் எல்லாம் பார்த்தோம்னா பயிர் நம்ம பண்ணி அந்த விளைச்சல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயிர் காஞ்சிருது. பாதி ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்ல பாதியிலே பார்த்தோம்னா பயிரெல்லாம் காஞ்சி போயிடுது. அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் நம்ம சந்திக்காம இருக்குது. நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரல எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஆக்வாஜெல் வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்குது. ஈவன் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் ஆவியாதல் மூலியமா வேஸ்டேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம மண்ணிலேயும் நமக்கு ஸ்டேபிள் ஆகி நமக்கு அந்த இடத்துலயும் வந்து பெரிய இழப்பை வந்து நம்ம சந்திப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம உரங்களையும் தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு இந்த அக்வாஜெல் பெரிய சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்குது. வாட்டர் வந்து கிட்டத்தட்ட 50%, நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை 40% வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதன் மூலியமா லீச்சிங், மண்ணுல வந்து மண் அரிமானத்தை நம்ம தடுக்க முடியும். தடுத்து அந்த ரூட் ஜோன் இருக்கு இல்லைங்களா, வேர் பகுதியில இதனோட ஜெல் ஃபார்மேஷன்ல நம்ம உரங்களையும் தண்ணியும் வந்து சேமிச்சு வச்சுக்கோம். ஸோ அதுக்கான பிக்சர் தான் இந்த இடத்துல பாக்குறீங்க. அதனோட வேர் பகுதியில இந்த மாதிரியான ஃபார்ம்ல தான் என்ன பண்ணும், தண்ணியும் உரங்களையும் சேமிச்சு வச்சு அந்த பயிரோட குரோத்துக்கு தேவையான நேரத்துல அது என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்குது. ஸோ இதன் மூலியமா நம்மளோட தண்ணி பஞ்சத்தை போக்கி அதிகமான ஏரியாவில் நம்ம பயிர் பண்ண முடியும். மண்ணுல ஸ்டோரேஜ், வாட்டர் ஸ்டோரேஜ் அதிகமா பண்ணி நம்மளோட காய்ச்சல் தன்மையில அந்த பயிர் காயாம இருந்து நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரையிலும் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கும். அதே போல நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வேஸ்ட் ஆகாம மண்ணுல அதனோட ஜெல்ல ஸ்டோரேஜ் பண்ணி தேவையான நேரத்துல ரிலீஸ் பண்ணி நம்மளோட தாவர வளர்ச்சியை அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. அதே போல மண் அரிமானத்தை கண்ட்ரோல் பண்றது இந்த ஆக்வாஜெல் வந்து சாயில் கூட கான்டாக்ட் ஆகி நம்மளோட மண் அரிமானத்தையும் நமக்கு தடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நெல் வயல்லையும் சரி, சில அதிகமா தண்ணி தேங்கக்கூடிய பகுதிகளிலும் பாசிகளோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆல்கே பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஆல்கே எல்லாம் வராம கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அக்வாஜெல் வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ட்ரட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லாம நம்மளோட அக்வாஜெல் மூலியமா நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த மண் அரிமானம் ஏற்படுத்துறது. மழை தண்ணி வந்து நமக்கு அதிகமா வந்து ஓடும் போது மண் ஒரு பகுதியில இருந்து பள்ளத்தை நோக்கி என்ன பண்ணும், அதிகமான அரிப்பு தன்மையில நமக்கு அந்த மண் அரிமானம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் அக்வாஜெல்ல நம்ம பயன்படுத்தும் போது
இது எல்லாமே நமக்கு கண்ட்ரோல்ல இருக்க ஆரம்பிக்கும். இதனோட அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோல இருந்து 2 கிலோ வந்து நமக்கு குடுக் குடுக்கணும். ரொம்ப ட்ரவுட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அதிகமான காய்ச்சல் நிலங்களா இருக்குது, மேட்டு பகுதியா இருக்கு, மழை நம்பியே இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்குன்னா, அந்த இடத்துல 2 கிலோ வரையிலும் நம்ம குடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மினிமம் 1 கேஜி, மேக்ஸிமம் 2 கேஜி. இதனோட அளவுகள் மரங்களுக்கு குடுக்கும்போது 40ல இருந்து அதிகபட்சமா 80 கிராம் வரலி நம்ம மரப்பயிர்களுக்கு குடுக்கலாம். இது எல்லாமே உரங்கள் கூட கலந்து நம்ம தாராளமா குடுக்கலாம். இது எப்போன்னா 2 டைம்ல நம்ம குடுக்கலாம். ஒண்ணு அடி உரங்கள் குடுக்கும்போது ஒண்ணு குடுத்துறணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பயிர்களுக்கு மண் அணைக்கக்கூடிய டைம்ல இத நம்ம குடுக்கலாம். ஸோ இதுதான் அக்வாஜெல்லோட பயன்படுத்தும் முறைகள், பயன்படுத்தக்கூடிய அளவுகள். இதுவுமே எல்லா வகையான உரங்கள் கூடயும், மருந்துகள் கூடயும் தாராளமா கலந்துக்கலாம். இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் ஃபேஸ்ல நம்ம தாராளமா குடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி கேட்டகரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இதனோட காம்பினேஷன்ஸ், இது எது எதுக்குள்ளலாம் கலக்கலாம், கலக்கக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் பயனுள்ள முறையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மீட்டிங்லயும் நம்மளோட பொருட்களை பயன்படுத்தி அதிகமான லாபத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஜாஸ்தி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னும் இன்னைக்கு நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி கேட்டகரி மூலியமா அதிகமான பிசினஸ் வேல்யூ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால